தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். 10th எக்ஸாம்க்குரிய ரிசல்ட் நமக்கு வந்தாச்சு. +2க்குரிய எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயமே மெயினாக ஆஃப்டர் 10th நம்ம +1ல் எந்த குரூப்பை எடுக்கலாம் அப்படின்றது. ஸோ மிகப்பெரிய கன்ஃபியூஸ் மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ இன்னமும் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ நேரில் கேட்குறீங்க, கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்குறீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். எப்படி ஒரு குரூப்பை நம்ம சூஸ் பண்ணணும், நம்ம 10ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு பிறகு ஒரு குரூப்பை நம்ம சூஸ் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்களை நம்ம யோசித்து அந்த குரூப்பை எடுக்கணும் அப்படின்றதுல தெளிவாக நம்ம இருக்கணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்குரிய முழு விவரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் +2 மாணவர்களுமே அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் ஆஃப்டர் +2ன்றது என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கவனித்து ஒரு காலேஜில் சேரணுன்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் மெயினாக 10th முடித்த மாணவர்கள் +1 சேரணும் அப்படின்னா இருக்கிற வாய்ப்புகள், முக்கியமான கோர்ஸ் என்ன, அந்த கோர்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ பேரண்ட் இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ தட் அவங்களும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பாங்க. 10th படிக்கிற ஒரு மாணவர் அவர் 9th 10th படிக்கும்போது 10th வரைக்குமே அவர் ஸ்கூல் லெவல் அப்படின்றது தான் கடந்து வராரு. அந்த ஸ்கூல் லெவலில் கடந்து வர ஒரு மாணவருக்கு அடுத்து நாம் என்ன படிக்கலான்றதுல பெரிய அளவு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. ஸோ பொதுவாகவே இருக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொதுவாக நடக்கிற விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். அந்த மாணவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ, தன்னுடைய ரிலேட்டிவ் யாராவது இருந்தால், பிரதர், சிஸ்டர், அங்கிள்னு சொல்லி யார் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்பார். நான் +2ல் 10th இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன், நான் 450 எடுத்திருக்கேன், 500க்கு 450 எடுத்துட்டேன், 480 எடுத்துட்டேன், 410 எடுத்திருக்கேன், 380 எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு எந்த குரூப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஐடியாவை வேற ஒரு நபரிடம் போய் கேட்பாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு தவறு தான் நான் சொல்லுவேன். பட் ஒன்றுமே தெரியல அப்படின்னா நீங்கள் கேட்குறது அதுவும் தவறு கிடையாது. ஒரு ஐடியா கொடுப்பாங்க. பட் முடிவு எடுக்கிறது அப்படின்றது அடுத்தவங்க சொல்லி அந்த முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது. முடிவு என்பது நீங்கள் தான் எடுக்கணும். ஆஸ் ஏ மாணவர், உங்கள் பேரண்ட், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவை நாம் எடுக்கணும். பேரண்ட்டுக்கு தெரியலன்னு சொன்னால் எங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுக்கலாம். ஸோ அந்த வகையில் ஒரு 10th முடித்த மாணவர் செய்யக்கூடாத தவறுகளில் மிகப்பெரிய ஒரே தவறு என்ன அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு குரூப்பில் சேர்றாங்கன்னு சொன்னால் அதே குரூப்பில் போய் நானும் சேருவேன், ஸோ எல்லாரும் ஒன்றா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் போகிறீங்கன்னா அது மிகப்பெரிய தவறில் போய் கண்டிப்பாக முடியும். ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டு ஒரு குரூப்பில் போய் சேர்றாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த குரூப்பில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை தொடர்ந்து அவர் மேற்படிப்புக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு ஒரு ஐடியா வச்சுருப்பார், அதனால் அவர் போய் சேர்றாரு. பட் அவர் போலவே நீங்களும் சேரணுன்றதில் எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற விஷயம் இந்த படிப்பு விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. மற்றபடி வெளியில் வரீங்கன்னா ஃப்ரெண்டு ஒன்றா இருங்க, ஜாலியாக இருங்க, விளையாடுங்க, போங்க, எல்லாம் செய்யலாம். ஆனால் படிப்பு ஒரு குரூப்பை சூஸ் பண்ணுறேன், உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு உண்டான படிப்புகளை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னாவே ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த டைமில் அந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். +1 போகும்பொழுது பொதுவாக ஒரு ஸ்கூலில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, ஒரு 3 அல்லது 4 குரூப் இருக்கும் +1 +2க்கு. நீங்கள் +1ல் என்ன குரூப் படிக்கிறீங்களோ அதுதான் +2லையும் படிக்க போகிறீங்க. ஸோ அப்போ +1ல் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றது காமன், நம்ம அதை விட்டுருவோம். தமிழ் இங்கிலீஷ் காமன் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு குரூப் வரும். ஸோ இன்னொன்று ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லாமல் பயாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வரும். அந்த பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ மெயினான குரூப் என்ன வருதுங்க? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. அது இல்லாமல் 2 சப்ஜெக்ட் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் வந்துடும். ஸோ அதை பற்றி நான் பேசலை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்றது ஒரு குரூப். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வித் பயாலஜி. ஓகேங்களா? ஸோ அதை நான் சொல்கிறேன், வித் பயாலஜி. இது ஒரு குரூப்பு. அதே போல் மேக்ஸ் இல்லாத இன்னொரு குரூப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்காது, பயாலஜி மட்டும் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 குரூப் இருக்கும். இது இல்லாத அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லி காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சின்னு இருக்கும். அதில் ஆப்ஷனலாக ஹிஸ்ட்ரி இருக்கும் அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும். ஸோ மேஜராக இருக்கிற குரூப் இந்த ஒரு 4 வகையான குரூப்பு தான் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த குரூப் இருக்கிறதும். இது இல்லாத வொகேஷ்னல் குரூப் அப்படின்றது தனியாக இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு பைக்கு ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு வொகேஷ்னல் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தனி. ஸோ அந்த குரூப் தனியாக இருக்குது, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு இப்போ சொன்ன இந்த 4 குரூப்பில் ஏதோ ஒரு குரூப் நம்ம எடுக்கணும். நான் எந்த குரூப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ பொதுவாக எதுவுமே உங்களுக்கு தெரியல, என்ன குரூப் எடுக்கணும்னே தெரியல அப்படின்னா, நம்ம பொதுவாக உங்களோட லாங்குவேஜில் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் குரூப் அல்லது ஏ குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் குரூப்பை தாராளமாக எடுத்துடலாம். அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அண்ட் பயாலஜி சேர்ந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும். ஸோ ஏன் அதை நான் எதுவுமே தெரியலன்னு நீங்கள் அதை எடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம், ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சாலுமே எதை வேணால் இந்த குரூப்பில் இருந்து படிச்சுக்க முடியும். என்ன வேணால் நீங்கள் உங்களால் படிச்சுக்க முடியும். நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் படிக்கணும், ஆயுஷ் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னாலுமே, பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும், மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் எதை படிக்கணும்னாலுமே இந்த குரூப்பில் படிக்கலாம். இல்லைன்னா இன்ஜினியரிங்கில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இன்ஜினியரிங். எந்த இன்ஜினியரிங் படிக்கணும்னாலும் இந்த குரூப் எடுத்து வச்சுக்க முடியும். காரணம் இதில் மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் இல்லாத குரூப் உங்களால் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. மேக்ஸ் இருக்கிறதுனால இன்ஜினியரிங் எல்லாத்தையும் உங்களால் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே ஆர்ட்ஸ் குரூப்பும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அக்ரி ஆகட்டும் அல்லது வெட்டினரி சயின்ஸ் ஆகட்டும், எந்த குரூப்பாக இருந்தாலுமே, ஃபிஷரி சயின்ஸ் எந்த குரூப்பாக இருந்தாலுமே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த குரூப் எடுத்திங்கன்னா, பயோமேக்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா தாராளமாக எதை வேணால் படிக்க முடியும். இது ஃபஸ்ட்டு. எதுவுமே தெரியலன்னா அந்த குரூப்பு. இன்னொரு வகை, மேக்ஸ் இல்லாத குரூப், பயாலஜி மட்டும் இருக்கும், மேக்ஸ் இருக்காது. இந்த குரூப்பில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது குரூப் 2 A2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் என்ஜினியரிங் சைடில் போகவே முடியாது. என்ஜினியரிங் ஏன்னா மேக்ஸ் இல்லைன்றதுனால என்ஜினியரிங் நம்மளால் போக முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் தாராளமாக பண்ணலாம். அக்ரி படிக்கிறவங்க படிக்கலாம், ஃபிஷரி சயின்ஸ் படிக்கிறவங்க படிக்கலாம். ஸோ இது இல்லாத வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எதை வேணால் படிக்கலாம். பிஏல இருக்கிற நிறைய இருக்குது, பிஎஸ்சி கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எதை வேணால் நீங்கள் படிக்க முடியும் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இன்னொன்று கம்ப்யூட்டர் சயின்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கிற குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸில் வித் மேக்ஸோடு இருக்கிற குரூப்பாக இருந்தால் நீங்கள் இன்ஜினியரிங் லைன்லையும் போனால் கம்ப்யூட்டர் லைன்லையும் போக முடியும். ஆனால் அதில் பயாலஜி இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த குரூப்பில் பயாலஜி இருக்காது, பயாலஜி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மெடிக்கல் லைனில் போக முடியாது. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், ஸோ சேர்ந்த மாதிரி இருக்கிற குரூப்ஸ். இந்த குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஜினியரிங் போகலாமே தவிர உங்களால் மெடிக்கல் குரூப், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதுவுமே போக முடியாது. ஒரு ஃபார்மசி படிக்கிறதோ, டாக்டர் படிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெயினான, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இங்கே சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, ஸோ அந்த மாதிரி படிக்கிறதோ, அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்களால படிக்க முடியும். ஆக ஒரு குரூப் இருக்குது. இன்னொன்று வந்து காமர்ஸ், நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த காமர்ஸ் இருக்கிற குரூப் படிக்கிறீங்க, அக்கௌண்டன்சி இருக்கிற குரூப் எடுத்து படிக்கிறீங்கன்னா அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை எடுத்து படிக்கிற பட்சத்தில் நீங்கள் அதுலேயே வந்து ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த பிஏ சம்மந்தப்பட்டதோ, பிஎஸ்சி சம்மந்தப்பட்டதோ சில குரூப் படிக்கும். பிஎஸ்சி காமர்ஸ், பிஏ காமர்ஸ் படிக்கிறதோ, பிஎஸ்சி சம்மந்தப்பட்டது படிக்கிறதோ, அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் படிக்க முடியும். இது இல்லாமல் மெயினாக சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்க முடியும், சிஎஸ் படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் படிக்கலாம். அப்போது கம்பெனி செக்ரட்டரியாக வர்றதோ அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக வர்றதோ விஷயங்களை இதில் படிக்க முடியும். இது இல்லாத இந்த குரூப் எடுத்தவங்க தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணுமா, அதாவது அக்கௌண்டன்சி குரூப் எடுத்தவங்க தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணுமானா அதுவும் கிடையாது. அது இல்லாத நீங்கள் அக்கௌண்டன்சி குரூப் எடுக்காத மாணவர்களுமே சிஏ படிக்க முடியும். ஸோ அதுக்கும் ஆப்ஷன்லாம் இருக்குது. அல்லது நீங்கள் பிகாம் பண்ண போகிறீங்கன்னா பிகாம் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து சிஎஸ் பண்ணலாம், அதாவது சிஏ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் நிறையா இருக்குது. நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஆக இப்போ இந்த 4 குரூப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன முடிவு பண்ணணும்னா, ஒரு மாணவர் 10th முடிச்சதுக்கப்புறம் இந்த 4 குரூப் இருக்குது, 5 குரூப் இருக்குன்னா இதில் நம்ம எதை எடுக்கணுன்றது எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணணும்னா, நீங்கள் என்னவாக போகிறீங்க, என்னவாகணும், அதாவது +2 முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறீங்கன்ற விஷயங்களை உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா தான். 2வது அது என்ன ஆக போகிறீங்க, +2 முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறீங்கன்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் +1ல் ஒரு குரூப்பை நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அது ரிலேட்டடான குரூப் அப்போ தான் ஒன்று ஒன்றா உங்களால் படிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியராக தான் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ +1 எடுக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற குரூப்பாக பார்த்து எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி தான். இல்லை நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு தீவிரமாக இருக்குது, நான் ஒரு டாக்டராக தான் ஆக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த A1 குரூப்போ, A2 குரூப், அதாவது ஃபஸ்ட் குரூப் ஆர் செகண்ட் குரூப் எதை வேணால் நீங்கள் படிக்கலாம். ஆனால் பயாலஜி அப்படின்ற விஷயங்கள் அதில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து எம்பிபிஎஸோ பிடிஎஸோ உங்களால் படிக்க முடியும், டாக்டர் ஆக முடியும். அப்போது நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்றத 10th இருந்தே முடிவு பண்ணிட்டீங்கன்னா தான் +1ல் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குரூப்பை எடுத்து உங்களால் படிக்க முடியும். ஸோ இது வந்து மெயின். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரியலையே, நான் எப்படி குரூப் எடுக்கிறது அப்படின்ற ஒரு தாட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னா, இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்ககிட்ட ஐடியா கேட்டு பண்ணணும்.
நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியலனா எந்த விஷயத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்கன்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு மாணவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கேட்ஜெட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? அதை பற்றி ஆர்வம் அதிகமாக இருக்கா? ஒரு மெக்கானிக்கல் துறையில் அதிக ஆர்வம் இருக்கா? அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் துறையில் உங்களுக்கு அதிகம் ஆர்வம் இருக்கா? ஸோ ஒரு டிராயிங் துறையில் அதிகம் ஆர்வம் இருக்கா? உங்களுக்கு வந்து அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு திறமையானது உங்களுக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய நீங்கள் எக்ஸசைஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸை பற்றி நான் சொல்லலை. நீங்கள் படிக்கிற எக்ஸசைஸ்ன்றது படிக்கிற விஷயம் நிறைய நீங்கள் படிக்க தான் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதே உங்களுக்கு தெரிய வரும். அந்த எந்த பார்ட்டில் எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரியான படிப்பு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த படிப்புக்கு +1ல் நான் எந்த குரூப் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி வழிகள் இருக்குது. சரிங்களா? அதனால தான் சொன்னேன், எதுவுமே தெரியலனா ஜென்ரலாக எடுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் குரூப் எடுக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து மேக்ஸ்னா எனக்கு சுட்டு போட்டாலும் வராது, மேக்ஸே நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்கும். மேக்ஸே வராது அப்படின்னு சொன்னால் மேக்ஸ் இருக்கிற குரூப்பை தவிர்த்து மீதி இருக்கிற குரூப்பை தாராளமாக எடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, இன் ஃபியூச்சரில் மேக்ஸ் இல்லாத எந்த ஒரு விஷயமும் இருக்க போகிறது கிடையாது அப்படின்றதுனால மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற மாதிரியான குரூப் எடுக்கிறது தான் எப்பயுமே நல்லது அப்படின்னு நானும் சொல்லுவேன். ஸோ காரணம் என்னென்னா இது வந்து லைஃபுக்கும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ லைஃபுக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் அதில் மேக்ஸில் நடக்குன்றதுனால அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நிறைய என்ட்ரன்ஸ் நீங்கள் ஆஃப்டர் +2 நிறைய என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா இந்த மேக்ஸ் இருந்தால் தான் சில என்ட்ரன்ஸே உங்களால் எழுத முடியும். அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எழுதுனீங்கன்னா தான் மிகப்பெரிய அளவில் இருக்கிற காலேஜில் இந்திய அளவில் இருக்கிற காலேஜில் உங்களால் போய் சேர முடியும். அதனால் மேக்ஸ் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை மேக்ஸ் எங்களுக்கு வரவே வராதுன்ற பட்சத்தில் மேக்ஸ் இல்லாத குரூப் எடுத்து வச்சு படிக்கலாம். ஸோ அப்போ ஆஃப்டர் 10th எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும், எதுவுமே தெரியலனா என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க, நிறைய பேரண்ட் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.